வணக்கம். எனக்கு பின்னாடி கோபுரம் இருக்கிறது அல்லவா, அதுதான் சிறுவாபுரி ஆலயம். ஆலயத்தினுடைய பின் வாசல். ஆமாம், செவ்வாய் தோறும் சென்றால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் புதன்கிழமை மதியம் 12 மணி அளவில் சென்றிருந்தோம். அப்போது பூஜை முடித்து அப்போதுதான் நடை சாத்தி கூட்டமும் கம்மியாக இருக்கிறது. சரி, அவை சுற்றி பார்ப்போமே, அமைதியாக இருந்தது. இது பின்புறமாக இருக்கின்ற ஆலயத்தினுடைய குளம். கொஞ்சம் கிட்டே பாருங்கள், நான் காண்பிக்கிறேன். அருமையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு பின்புறமாக இருக்கின்ற இந்த வேப்ப மரம், இந்த வேப்ப மரத்தின் அடியில் தான் எல்லோரும் வேண்டிக் கொண்டு கல்லை அடுக்கி வைப்பார்கள். வீடு கட்ட வேண்டும் எல்லோருக்கும் வீடு வேண்டிக் கொண்டு வீடு வாங்க வேண்டும் என்பது. இதுதான் அந்த புறத்தினுடைய. இது கோயில் உள்ளே சாமி தரிசனம் பார்த்துவிட்டு இதுதான் உள்புறமாக இருக்கின்ற கோயில். இப்போது நீங்கள் பார்க்கிறது கொடிமரம். உள்ளே சிறுவாபுரி கோயில் உள்ளே நாம் சாமி தரிசனம் முடித்துவிட்டு கோயிலின் வெளிப்புறமாக இருக்கின்ற கொடிமரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவில் பின்புறம் கோபுரத்தில் உள்ள முருகனை காண்பித்திருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது மாதிரி புதன்கிழமை அப்படி இல்லைனாக்கா சனிக்கிழமை அந்த மாதிரி டைமில் போங்க. பசங்களுக்கு லீவ் இப்போ விட்றாங்கல்ல, அதனால் இப்போலாம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குன்ட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சென்னையிலேருந்து போனோம்னாக்கா கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் நேரடியாக கூட போகலாம். 114D ஒரு மணிக்கு ஒரு முறை பேருந்து சொல்கிறது. இதை தானங்க நாங்கள் வேண்டிக்கிட்டு கல்லை அடுக்கி வச்சோம். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த வயசான காலத்தில் ஏதாச்சும் நடக்கதான்னு பார்க்கலாமே, பசங்களுக்கு தான், வேறு ஒன்று. நான் அப்படியே டைம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அந்த டைமில் தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி நிம்மதியாக சாமி தரிசனம் பார்க்க வேண்டுமென்றால் காலியாக இருக்கின்ற டைமில் சென்று வாருங்கள். மனதுக்கு அமைதியாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள். இது மாதிரி செல்லை